பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் தெளிவாக வந்து ஒரு அறிக்கை, அதாவது கழகத்தினுடைய முடிவு அது ஏற்கனவே வந்து கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே வந்து பத்திரிகைகளும் வந்தது, நீங்களும் படிச்சிருப்பீங்க. திருப்பியும் வந்து அதை ரீகலெக்ட் பண்ணி சொல்லணும்னா நான் சொல்கிறேன். என்ன 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 நியாயமாக நடக்குமா தேர்தல்? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குமா தேர்தல்? இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் பணம் விளையாடும், பணம் பாதாள வரை போகும். அது மட்டும் இல்லாமல் எதோச்சதிகாரம், சர்வாதிகாரம், அடக்குமுறை, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதமான அந்த செயல்கள் எல்லாம் அரங்கேறுகின்ற ஒரு நிலை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த நிலை தான் வந்து ஏற்படும். அதனால தேர்தல் ஆணையம் இது கண்டுக்காது. இது அதனால இந்த நிலையில போய் அங்க வந்து தேர்தலை போட்டிட்டு ஒரு போலியான வெற்றியை பெறுவதற்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாங்க திமுக பொறுத்தவரை. ஏன்னா கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாங்க. தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் கிடையாது. திமுகவும் புறக்கணிச்சிருக்கு. அது பல வரலாறுகள் உண்டு. ஏன்னா இந்த ஒரு இடைத்தேர்தலால் ஒன்றும் பெரிய மாற்றத்தை ஒன்றும் தமிழ்நாட்டில் ஏற்பட போறதில்லை. 2026 பொது தேர்தல் அப்போ வந்து கருணாநிதி ஸ்டாலினுடைய பாஷாலாம் நிச்சயமா பலிக்க போவது கிடையாது. அதனால வந்து 2026 மக்கள் அவ்வளோ கடும் கோபத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு விலைவாசி, சட்ட ஒழுங்கு சிறுகளை, மெத்தப்பெட்டமீன், அதே போல வந்து பாலியல் கூட்டு பலாத்காரங்கள், அதே போன்ற வந்து பல்வேறு விலைவாசி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, 3 தடவை உயர்வு, 2 தடவை வந்து தேர்தல் வாக்கு நிறைவேற்றாத இது அடிக்கவே போகலாம். இவ்வளோ வந்து இருக்கிற சூழ்நிலை அப்படியே மக்களுடைய அதை நெஞ்ச கொதித்து போயிருக்கு. இன்னைக்கு எப்படா பொது தேர்தல் வரும், இன்னைக்கு திமுக முடிவு கட்டலான்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஒட்டுமொத்த நிலைமை இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் ஏற்றுவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். இல்லை, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, புரட்சி தலைவருடைய அந்த புகழ் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா போற்றக்கூடிய வகையில் தான் இருக்கு. அதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புரட்சி தலைவர் இன்னைக்கு வந்து எல்லாரும் புகழ்றாங்க. திரு கருணாநிதியை புகழ்றாங்களா யாராவது? திரு கருணாநிதி ஒருத்தரும் புகழ போறது கிடையாது. அவங்க அப்பாவுடைய சமாதிக்கு, மு.க. ஸ்டாலின் அப்பாவுடைய சமாதிக்கு எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ஆடம்பரம் பண்ணா கூட நீங்க கணக்கெடுத்து பாருங்க. நீங்க ரைட் இன்ஃபர்மேஷன் பாருங்க. அம்மாவுடைய நினைவிடத்துக்கு, புரட்சி தலைவர் நினைவிடத்துக்கு இந்த ஒரு மாசத்துல இப்போ பொங்கல் அன்னைக்கு கூட வச்சுங்க வந்த கூட்டம் எவ்வளோ நினைவிடத்துக்கும் 2 நினைவிடத்துக்கும், திரு கருணாநிதியுடைய நினைவிடத்துக்கு போன கூட்டம் எவ்வளோ ரைட் இன்ஃபர்மேஷன்ல வாங்கினேன். 10% இருக்காது, 100% 10%. அப்படி நான் இருவரும் தலைவருடைய புகழ் யாரால அசைக்க முடியாது. அதனால ஸ்டாலின் வந்து என்ன திரை போட்டு மூடினாலும் சரி, ஒட்டுமொத்தமாக வந்து அழிக்க முடியாத அழியாத புகழுக்கு சொந்தக்காரர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி அம்மாவும்.